நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இந்த தடவை ஹோலி ரொம்ப நல்லா இருந்தது. உண்மைதான், நீங்க எல்லாரும் வந்ததுல இன்னும் சந்தோஷமா இருந்தது. என்ன நீ இது யாருக்கு? இல்ல, இது வந்து அவருக்கு லட்டு கொடுக்கலான்னு. ஓ, அண்ணாவுக்கா? தாங்க, நான் கொடுத்துடுறேன். நீங்க எல்லாருக்கும் டீ கொடுங்க. ம். இந்தாங்கண்ணா, லட்டு கேட்டீங்களா? எடுத்துக்கோங்க. எடுத்துக்கோங்கண்ணா. இல்ல, இப்ப எனக்கு எதுவும் வேண்டாம். அர்ச்சனா, ஒரு நிமிஷம். யாருக்கு இதை எடுத்துட்டு போறேன்? அது எல்லாருக்காகவும் தான். அப்படியா? என்கிட்ட கொடு, நானே எல்லாருக்கும் கொடுக்கறேன். நீ போய் சமோசா எடுத்துட்டு வா, ஆன்ட்டி கேட்டாங்க. ம். என்னங்க கார்த்திக்? எடுத்துக்கோங்கண்ணா. இல்ல இல்ல, எனக்கு எதுவும் வேண்டாம். அண்ணி, யாருக்கு எடுத்துட்டு போறீங்க? அது என்னாச்சு? ஏன் எல்லாரும் இப்படி சிரிக்கிறீங்க? ஏன் சிரிக்க கூடாது? இன்னைக்குதான் ஹோலி ஆச்சே. அம்மா, அம்மா, விருந்தாளிங்களுக்கெல்லாம் பலகாரம் தீந்து போயிடுச்சு, வேணும். எல்லாரும் நல்லா சாப்பிடுறாங்களா? யாருக்கும் எந்த குறையும் ஏற்பட்டுடக்கூடாது. சரி, எடுத்துட்டு போ. இந்தா, இதுவும் சூடா இருக்கு, எடுத்துட்டு போ. சரி. ரொம்ப நாள் கழிச்சு உங்க முகத்துல இன்னைக்குதான் சந்தோஷத்தை பாக்குறேன்க்கா. எனக்கு இன்னைக்கு உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் அர்ச்சனாவை நினைச்சா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இல்லைன்னா அர்ச்சனா வருத்தப்படுறத பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கும். நான் ரொம்ப வேதனைப்பட்டேன். இன்னைக்கு அவ இப்படி சந்தோஷமா சிரிக்கிறத பார்த்தா மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவ என்னைக்கு இப்படி சந்தோஷமாவே இருந்தா எனக்கு அதுவே போதும். ஆமாக்கா, நிச்சயமா கடவுளோட ஆசீர்வாதம் என்னைக்குமே அவளுக்கு இருக்கணும். எந்த பொண்ணுக்கும் இப்படி ஒரு சோதனை வரக்கூடாது. பாவம், நம்ம அர்ச்சனா ரொம்ப கஷ்டப்பட்டுட்டா. அந்த கடவுள் புண்ணியத்துல நம்ம அர்ச்சனாவுக்கு ரொம்ப நல்ல புகுந்த வீடு கிடைச்சிருக்குமா ராதிகா. இனிமே நம்ம எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருக்கணும். இது வரைக்கும் நீங்க செஞ்ச வேலையெல்லாம் போதும். முதல்ல அர்ச்சனா கிளம்புறதுக்கு வேண்டிய ஏற்பாடெல்லாம் போய் பாருங்க. அவங்க எப்ப வேணாலும் கிளம்பணும்னு சொல்லிடுவாங்க. ஆனா அம்மா அவங்க ராத்திரி சாப்பிட்டு போவாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியல ராதிகா, ஆனா நம்ம சார்பில் எல்லா ஏற்பாடும் செஞ்சு வைக்கணும்ல. ஆமாக்கா, அம்மா சொல்றது சரிதான். ஆனா அம்மா, அவங்களுக்கு நம்ம நிறைய பரிசு பொருள் எல்லாம் கொடுக்கணும். அர்ச்சனாவுக்கும் நம்ம நிறைய பரிசு பொருள் கொடுக்கணும். இதெல்லாம் எப்படி உடனே ஏற்பாடு பண்ண முடியும்? அக்கா, திரும்பவும் நீங்க கவலைப்பட ஆரம்பிச்சிட்டீங்களா?
அவங்க எல்லாரையும் சாப்பிட்டுட்டு போக சொல்லி நான் சொல்றேன். இல்ல வேணாமா, அப்போ நமக்கு நேரம் கிடைக்காது, நிறைய வேலை இருக்கு. முதல்ல நீ என் கூட வா. அம்மா நீங்க பாத்துக்கங்க. ஆ வந்தனா அம்மா. நீயும் வாமா என் கூட. அர்ச்சனாவுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் எடுத்து ஓ வச்சிடலாம். வா நீயும் வா. போமா. பாட்டி, வெளியே இன்னும் டீ வேணும்னு கேக்குறாங்க. நான் தான் இங்க இருக்கேன்ல, தனத்துக்கிட்ட கொடுத்து அனுப்புறேன். நீ போமா, போய் உன் மாமியாருக்கு உதவி பண்ணு, இல்லைன்னா அவ டென்ஷன் ஆயிடுவா. சரி பாட்டி. அம்மா. வந்துட்டியா? போய் அர்ச்சனாவோட நகை எடுத்துட்டு ஆ வா. வந்தனா இங்க பாரு, இந்த சாரியோட பிளவுஸ் அங்க இருக்கு, போய் பாத்துட்டு வா. அது வந்து அம்மா இங்க இருக்கு. அட ஏமா, இதெல்லாம் நீயே செஞ்சிட. என் மனசு கொஞ்சம் சஞ்சலமா இருக்கு. சுகன்யா, இதே எடுத்து வை. இன்னைக்கு என் பொண்ணு அவ புகுந்த வீட்டுக்கு போறா. இந்த நாளைக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருந்தேன். இன்னைக்கு அந்த நாள் வந்துருச்சு. அதான் என் சந்தோஷத்துக்கு அளவே இல்ல. அம்மா, அர்ச்சனா சந்தோஷமா இருக்கணும். நீங்க கவலைப்பட்டா அவளும் கவலைப்படுவா. எத்தனையோ நாளைக்கு அப்புறம் இன்னைக்குதான் அர்ச்சனா சந்தோஷமா இருக்கா. ஆமா, ரொம்ப நாளைக்கு அப்புறம் எங்க கார்த்திக் கூட இப்பதான் சந்தோஷமா இருக்கான். ஆமாங்க, அர்ச்சனாவை உங்க வீட்டுக்கு அனுப்பதான் இந்த ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கோம். இதெல்லாம் யோசிச்சு பார்த்தா ரொம்ப வினோதமா இருக்குல்ல. அர்ச்சனா இங்கே இருக்கும்போது அவளை எப்படி உங்க வீட்டுக்கு அனுப்புறதுன்னு தான் நான் எப்பவும் யோசிச்சுக்கிட்டே இருப்பேன். ஆனா அவ போகும்போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. என்னமோ என் பொண்ணு என்னை விட்டு பிரிஞ்சு போற மாதிரி தோணுது. ஆமா சமந்தி, உண்மையை சொல்லணும்னா அவளை உங்க வீட்டுக்கு அனுப்புறதுல சந்தோஷமாவும் இருக்கு, அதே நேரம் மனசுக்கு கொஞ்சம் கஷ்டமாவும் இருக்கு. அது எங்களுக்கும் புரியுது. ஆனா நீங்க இப்படியும் யோசிக்கலாமே. உங்க பொண்ணு இந்த வீட்ல இருந்து தன்னோட வீட்டுக்கு தானே போறா. கவலைப்படாதீங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இவ்வளவு நேரம் நீங்க எல்லாரும் எங்க போயிட்டீங்க? வீட்டுக்கு போக வேண்டாமா என்ன? இல்ல நீங்க இப்ப கிளம்ப கூடாது. ராத்திரி இங்கேயே இருந்து சாப்பிட்டுட்டு தான் புறப்படணும். ஆமாங்க, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நீங்க எல்லாரும் இங்கதான் சாப்பிடணும். சாப்பாடா? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். நாங்க இங்க வந்ததுல இருந்து சாப்பிட்டுக்கிட்டு தானே இருக்கோம். இதுக்கு மேல எங்களால சாப்பிட முடியாது. நாங்க கிளம்புறோம். விஸ்வநாதன், சொல்லுங்க. உங்க எல்லாரும் கூட இந்த ஹோலியை நாங்க சந்தோஷமா கொண்டாடணும். நாங்க எல்லாரும் போயிட்டு வரோம். போயிட்டு வரோம். வரோங்க. வாங்க. அர்ச்சனா, நீ போய் தயாராயிட்டு வா. உன் பொருள் எல்லாம் எடுத்து வச்சுக்க. போ, நீயும் கூட போ. ஒரு நிமிஷம் இருமா. வேண்டாம், எங்க மருமகளை இன்னைக்கு நாங்க இப்படி கூட்டிட்டு போக மாட்டோம். நான் உங்க எல்லார்கிட்டயும் ஒரு சின்ன விஷயத்த சொல்லணும்னு ஆசைப்படுறேன். சொல்லுங்க. இன்னைக்கு நாங்க உங்க வீட்டுக்கு ஒரு விருந்தாளியா தான் வந்திருக்கோம். எங்க வீட்டு மருமகளை நாங்க எங்க வீட்டுக்கு திரும்ப கூட்டிட்டு போகணும்னா
நாளைக்கு சம்பந்திங்கிற முறையோட வந்து கூட்டிட்டு போறோம். சகல சம்பிரதாயங்களோட சகல மரியாதைகளோட தான் எங்க வீட்டு மகாலட்சுமியை நாங்க கூட்டிட்டு போவோம். நீங்க 100க்கு 100 சரியா சொல்லிருக்கீங்க. எங்க பொண்ணு இங்க இருந்து சம்பிரதாயப்படி அவ புகுந்த வீட்டுக்கு போனானா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். பெரியவங்களா இருந்து நாங்க எங்க கடமையை சரியா செஞ்சுட்டோம் நான் நினைக்கிறேன். நாளைக்கு எங்க மருமகளை கூட்டிட்டு போக சகல மரியாதைகளோட எங்க வீட்டு பையன், அதாவது உங்க மாப்பிள்ளை இங்க வந்துருவான். ஆமா, நாளைக்கு நல்ல நேரம் பார்த்து கார்த்திகை இங்க அனுப்பி வைக்கிறோம். சரி. ஆ? அம்மா, எங்களுக்கு உத்தரவு கொடுங்க, நாங்க கிளம்புறோம். போயிட்டு வாங்க. வரோம். ரொம்ப சந்தோஷம். போயிட்டு வரேன் ஆண்டி. அர்ச்சனா பூ. நல்லா இருமா. சந்தோஷமா இருமா. என்னைக்கு எங்க வீட்டு மருமக வீட்டுக்கு வருவான்னு பொறுமை எழுந்து காத்துக்கிட்டு இருக்கோம். தீர்க்க சுமங்கலியா இருமா. நல்லா இருப்பா, சந்தோஷமா இரு. சந்தோஷமா இருங்க, சந்தோஷமா இருங்க. நல்லா இருப்பா, சந்தோஷமா இருப்பா. அப்போ நாங்க கிளம்புற விஸ்வநாதன். சரிங்க, வாங்க. ஆ. கலர் போகவே மாட்டேங்குது. எவ்வளவு தேய்ச்சாலும் போக மாட்டேங்குது. இது அன்பால போட்ட கலர், அவ்வளவு சீக்கிரத்துல போகாது. அப்படியா? அன்பால போட்ட கலரா? போட்டது நீதானே? அப்ப நீதான் அதை எடுக்கணும். இப்படியே பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இந்த கலர் அதிகமாயிடும். ம்ஹும். கொடுங்க, நானே தொடக்கிறேன். இன்னைக்கு என்னன்னு தெரியல, நீ ரொம்ப அழகா இருக்க. ஆ? உன் முகத்துல ஒரு புது கலை தெரியுது. ரொம்ப அழகா இருக்கு. அதுக்கு காரணம் இருக்கு. இன்னைக்கு நீங்க சந்தோஷமா இருக்கீங்கல்ல? சந்தோஷமா இருக்கேன். இன்னைக்கு நான் பாக்குற எல்லாமே அழகா தெரியுது. உண்மையிலேயே நீங்க பாங்க எதுவும் குடிக்கல இல்ல? எனக்கு தெரியாம நீங்க எதுவும் குடிக்கல இல்ல? வாங்கா? ஆ. வந்தனா எனக்கு அதெல்லாம் ஒண்ணும் தேவையே இல்லை. இன்னைக்கு நான் ஏன் இவ்வளவு சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா? அர்ச்சனாவுக்கும் கார்த்திக்கும் நடுவுல இருந்த பிரச்சனை எல்லாம் தீர்ந்து போச்சு. என் தங்கச்சி முகத்துல சிரிப்பை பார்த்தது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? அதை எப்படி சொல்றதுன்னே தெரியல. உண்மைதான். இன்னைக்கு கார்த்திக் மன்னிப்பு கேட்டப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அர்ச்சனாவுக்கும் தான்.
பொதுவா எல்லாரும் முன்னாடியும் செஞ்சு தப்பு ஒத்துக்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல. உண்மைதான். இனிமே கடவுள் புண்ணியத்துல அவங்க 2 பேருக்குள்ள எந்த பிரச்சனையும் வராம நல்லா இருக்கணும். எப்பவும் சந்தோஷமா இருக்கணும். அவங்க சந்தோஷமா தான் இருக்காங்க. இப்போ 2 பேரும் துடிச்சுக்கிட்டு இருக்காங்க. எப்போ ஒண்ணு சேர்வனு காத்துக்கிட்டு இருக்காங்க. இருக்காதா வந்தனா? இன்னைக்கு நான் பயங்கரமா விளையாடினேன். கார்த்திக் எப்பெல்லாம் அர்ச்சனாவை கூப்பிடுறாரோ அப்பெல்லாம் நாங்க அர்ச்சனாவை அவர்கிட்ட போக விடாம தடுத்துக்கிட்டே இருந்தோம். இது ரொம்ப மோசம். நீங்க ஏன் அப்படி பண்ணீங்க? சும்மா விளையாட்டுக்கு தான். ஆனா பெரியப்பா திடீர்னு வந்து அர்ச்சனா இன்னைக்கு இல்ல நாளைக்கு தான் வீட்டுக்கு வருவான்னு சொல்லிட்டாரு. 2 பேர் முகமும் வாடி போயிடுச்சு. பெரியவங்க முன்னாடி எதுவும் பேசவும் முடியாது. இந்த விஷயத்த பெரியவங்கள புரிஞ்சுக்கணும். எல்லா விஷயத்தையும் அவங்க விருப்பப்படிதான் செய்வாங்க. சாஸ்திரம் சம்பிரதாயம் நிறைய சொல்லுவாங்க. கொஞ்சம் பொறுத்துக்கிட்டு தான் ஆகணும். ம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அர்ச்சனாவை நாளைக்கு கூட்டிட்டு போறேன்னு சொன்னது அவங்க பெரிய மனசை காட்டுது. அவங்க நம்ம பொண்ண சகல மரியாதையோட கூட்டிட்டு போக ஆசைப்படுறாங்க. உண்மையை சொல்லணும்னா அவங்க சொன்ன வார்த்தைய மனசை தொட்டுருச்சு. இப்பதான் நான் உண்மையிலேயே சந்தோஷமா இருக்கேன். மனசுக்குள்ள எவ்வளவு குழப்பம் இருந்தது, இப்ப எல்லாம் சரியாயிடுச்சு. என் மனசுல பட்டது சொல்லவா? இன்னைக்கு பெரியவர் சொன்னார் இல்லையா, மாப்பிள்ளை நாளைக்கு வந்து கூட்டிட்டு போவாருன்னு. அப்ப என் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அவர் மருமகளோட மரியாதையை காப்பாத்திட்டாரு, அதோட உங்க மரியாதையும் காப்பாத்திட்டாரு. இதை தானே நீங்க விரும்புனீங்க? இத பாரு, நாம் இதுல எந்த குறையும் வைக்க கூடாது. எல்லா ஏற்பாடுகளையும் நல்லபடியா செய்யணும். சரிங்க. கார்த்திக், என்ன இன்னும் முகம் கழுவாம இருக்க? போய் கை கால கழுவிட்டு வாப்பா. ம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய்.